Hello everyone, welcome back to my channel Recipes by Suvi. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சூப்பரான டின்னர் ரெசிபி crispy மசாலா தோசா எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். நான் இன்னைக்கு 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துர்க்கேன். அதை நாலா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் உருளைக்கிழங்கு வேக வைக்க ஒரு சாஸ் பேன்ல தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். நீங்க இந்த ப்ராசஸை குக்கர்லயும் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு அதில் ஆட் பண்ணிக்கிறேன். தேவைப்பட்ட உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கலாம். நான் உருளைக்கிழங்கு தோல் நீக்கிட்டு ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்கேன். இதை மேஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப மேஷ் பண்ண வேணாம். அங்கங்கே சின்ன சின்ன பீஸ் இருந்தால் தோசை சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். இப்போ உருளைக்கிழங்கெல்லாம் மேஷ் பண்ணியாச்சு. இதை ஸ்பூன் வச்சு நான் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் தனியாக. அடுத்து மசால் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து 1/4 டீஸ்பூன் சோம்பு, கடலைப்பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பொடியா நறுக்கி வச்சிருக்க இஞ்சி, நான் சும்மா 1 இன்ச் எடுத்திருக்கேன். பொடியா நறுக்கிய பச்சை மிளகா 2, நிமிஷம் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லி தழையும் நீங்கள் வேணா ஆட் பண்ணிக்கலாம். நான் வெறும் கருவேப்பிலை மட்டும் தான் ஆட் பண்ணுறேன். 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம். பருப்போட கலர்லாம் மாறி இஞ்சியெல்லாம் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு பெரிய வெங்காயம் 2 மீடியம் சைஸ்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணுறேன். வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி ஆப்ஷனல் தான், நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு நான் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி வெங்காயம் நல்லா குக் ஆகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம மேஷ் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கை ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிட்டு நல்லா கலக்கி விடுங்க. ரொம்ப கலந்து விட வேணாம், ஓரளவுக்கு மட்டும் கலந்து விடுங்க. இல்லைனா உருளைக்கிழங்கு ரொம்ப மேஷியாக இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். நீங்கள் தேவைப்பட்டால் ஒரு 1/4 கப் தண்ணி விட்டு குக் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ட்ரையாக தான் பண்ணுறேன். மசால் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகா போட்டிருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னா நீங்கள் ரெட் சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இறக்கிறதுக்கு முன்னாடி பொடியாக நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். சுவையான உருளைக்கிழங்கு மசால் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம மசால் தோசை செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ மசாலா நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். மசால் பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. நம்ம தோசை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் பேட்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது ஃபர்மெண்ட் ஆகி ரெடியாக இருக்குது. தோசைக்கல் இப்போ நல்லா சூடாக இருக்குது. அதில் ஒரு குழிக்கரண்டி மாவு எடுத்து எவ்வளோ தின்னா ஊற்ற முடியுமோ அவ்வளோ தின்னா ஊற்றிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு சென்டர் திக்காக இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஃபைனலாக தோசை ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் அந்த சென்டரை நீங்கள் ஈவனாக தின்னா பண்ணிக்கோங்க. தோசை ஊற்றி முடிச்சுன்னு ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாக தோசை கிடைக்கும். அடுத்து கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ விட்டு தோசையை மூடி வச்சு குக் பண்ணுங்கள். நீங்கள் மூடி வச்சு குக் பண்ணுறப்போ தோசை உள்பக்கமும் நல்லா குக் ஆயிரும். நம்ம திருப்பி போட வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. கலரும் சேஞ்ச் ஆகுது ஸ்லைட்டாக. நம்ம இப்போது பண்ணி வச்சுருக்கிற மசாலா ஆட் பண்ணிக்கலாம்.
நீங்கள் ஒரு ஓரமாக வச்சு நீங்கள் ஃபோல்டு பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சென்டராக வச்சு நல்லா ரோல் பண்ண போகிறேன் தோசையை. தோசை நல்லா கலர்லாம் சேஞ்ச் ஆகி நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. ஹோம் ஸ்டைல் கிறிஸ்பி மசாலா தோசா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from me, Shweta.